அனைத்திற்கு உயிரோடை தமிழ் IRC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக அமைகின்றது. இங்கே இருவரும் கலையத்தில் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்ன கூறுங்கள் மாஸ்டர். இந்த வாரம் முழுவதும் முக்கியத்துவம் பெறுவது டாவோஸில் நடைபெறுகின்ற உலக பொருளாதார மாநாடு என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த மாநாட்டில் நடைபெறுகின்ற விடயங்களை மையமாக வைத்து அந்த பின்னணியிலே ஈழத்தமிழருடைய நிலை பற்றியும் சிந்திக்கிற ஒரு ஆசிரியர் தலையங்கமாக தான் இந்த ஆசிரியர் தலையங்கம் கட்டமைக்கப்பட்டது. தங்கி வாழும் நிலையை உருவாக்கி மக்களிடமே தேசியத்தை ஒடுக்கல் தடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த ஆசிரியர் தலையங்கத்துடைய தலைமை கருத்தாக இருக்கின்றது. டாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது 2வது பதவி காலத்தில் ஓராண்டு ஜனவரி 20 நிறைவு செய்த நிலையில் மறுநாள் ஜனவரி 21 ஆற்றிய உரை புதிய உலக அரசியல் முறைமையில் அமெரிக்கா தனது பழைய ஒரு முனைவாக்கத்தன்மையை கட்டமைப்பதற்கு செய்யும் கடும் முயற்சியினை உலக தெளிவாக கண்டுகொண்டது. இது குறித்து ஜான் கிரேஸ் பிரித்தானியாவின் தி கார்டியன் ஆங்கில நாளிதழில் 22/26 எலோங் கம்ஸ் ட்ரம்ப் அண்ட் அவர் எம்பரர்ஸ் ஹேவ் நோ க்ளோத்ஸ் என்ற ஆங்கில தலைப்பில் ஆராய்கையில் அடுத்து என்ன சொல்வது அல்லது என்ன செய்வது என்பது குறித்து விற்கப்படாத நிலையும் ஆனால் தாங்களே எல்லாவற்றையும் செய்தோம் என உரிமை கோரும் போக்கும் தெளிவாக இருந்ததென அழகாக விளக்கியிருந்தார். எங்களுடைய அரசியல் தலைவர்களுக்கும் கூட பொருந்தும். மற்றொரு ஆய்வாளர் டேவிட் ஸ்மித் வாஷிங்டனிலிருந்து தன்னை வெள்ளையரின் நம்பிக்கையாக தனது இனவாதத்தில் தோய்ந்த டாவோஸ் உரையில் வெளிப்படுத்தினார் என்பதை ட்ரம்ப் பெயிண்ட் ஹிம்செல்ஃப் as a great white hope in racism Trench டாவோஸ் ஸ்பீச் என்ற தலைப்பில் செய்த ஆய்வில் அரசு தலைவரின் சோமாலிய வசைப்பொழிவையும் அவருடைய குடிவரவு கொள்கை வகுப்பாளரான ஸ்டீவன் மில்லர்ஸின் அதிதீவிர வலதுசாரி கருத்துக்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஐரோப்பிய தலைமையில கேவலமாக பேசியதையும் உபதலைப்பாக அமைத்து ஆய்வு செய்திருந்தார். அத்துடன் டேவிட் ஸ்மித் டொனால்ட் ட்ரம்ப் பீரங்கி குழாய் போன்று தன் உரையை நிகழ்த்தினார் என கூறிவிட்டு பிரான்சின் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோன் அணிந்திருந்த அவியேட்டர் சன்கிளாஸை கேலி செய்தார். கனடா அமெரிக்காவிலேயே வாழ்கிறது என கனடாவின் பிரதமர் மாக்கானியை வசைபாடினார். சுவிசேத் தங்களாலேயே நல்ல நாடாக இருப்பதாக தன்னைத்தானே புரிந்து கொண்டார். டென்மார்க் 6 மணித்தியாலத்தில் கிரீன்லாந்தை இலக்கை இருந்த நேரத்தில் தாங்களே 2வது உலக யுத்த நேரத்தில் தோண்டி நிமித்தி விட்டதாக வியந்து கொண்டார். ஆனால் எல்லாவற்றையும் உடைக்கும் தனது சொல்லாட்சி கலைக்கு மத்தியில் தான் ஐரோப்பாவை ஒன்றுபடுத்தவே முயல்வதாக பிரகடனம் செய்தார். இதுவே அவருடைய இருண்ட நயவஞ்சமான தீய நோக்குடைய திட்டமாக உள்ளது என தனது கருத்தையும் அந்த ஆய்வாளர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க முன்னாள் அரசு தலைவர்களான தியோடர் ரூஸ்வெல்ட் தனது வெளிவார கொள்கை குறித்து ரஷ்ய ஜப்பான் போர் நேரத்தில் விளக்குகையில் நான் மென்மையாக பேசுவேன் ஆனால் கையில் தடியொன்று வைத்திருப்பேன் என்ற கூறி செயற்பட்டு 1906 அமைதிக்கான நோபல் பரிசையும் தனதாக்கி கொண்டார். இதனை மீள் நினைவுறுத்திய ஆய்வாளர் அடம் ஹப்ட் வெறித்தனமாக பேசுவதும் கையில் தடியினை வைத்திருப்பதுமே ட்ரம்பின் வெளிவார கொள்கை என்ற ஆய்வினை வெளியிட்டார். அமெரிக்கா தனது வெளிவார கொள்கையை மீளுருவாக்குவதில் பாதி வழியில் நிற்கிறது. ஆனால் இதில் வென்றால் என்ன தோற்றால் என்ன அமெரிக்காவில் ஆதரவை ஏற்படுத்தாதென ஃபாரின் அஃபேர்ஸின் ஆய்வாளர்கள் சார்ல்ஸ் குப்டன், பீட்டர் ருபர்டிஸ் அந்த வெளிவிவகார ஆய்வுகளில் தெளிவாக விளக்கியுள்ளனர். இந்நிலையில் ட்ரம்ப் தன்னை 8 போர்க்களங்கள் அமைதியை ஏற்படுத்தியவராக அதில் இந்தியா பாகிஸ்தான் கடந்த ஆண்டு போரும் அடங்கும் ஏன் கூறுகிறார் என்பதை எடுத்து நோக்கி இவர் வெளியுலகத்தில் தன்னை சாதனையாளராக காட்டி அமெரிக்காவில் உள்நாட்டில் ஆதரவினை பெற முயற்சிக்கிறார் என்பது தெளிவாகிறது. இதில் அவர் அமெரிக்காவை உலகின் நகரகாவலராக பிரகடனப்படுத்தியமையே உலகில் கடந்த சில மாதங்களில் நடைபெற்ற அமெரிக்காவின் அனைத்துலக சட்டங்களை தூர வீசிய வரலாறுகள் எடுத்திருக்கின்றன. விவகாரத்தில் உலக சுகாதார நிறுவனத்துக்கு தான் கடந்த ஆண்டு கொடுத்த விலகல் அறிவிப்பை நடைமுறைப்படுத்தி அமெரிக்கா விலகியுள்ளது. பில்கேட் அவர்களே உலக சுகாதார நிறுவனம் முக்கியமானது என்கிற கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். உலகில் பெரும் தொற்றுக்கள் ஏற்பட்டால் அமெரிக்கா உட்பட முழு உலகமே பலத்த அழிவுகளை சந்திக்கும் என்பது யதார்த்தமான உண்மை. காலநிலை சமநிலையை பாதுகாக்கும்
முயற்சியிலும் இருந்து அமெரிக்கா விலகிவிட்டது. இவையெல்லாம் அமெரிக்கா தன்னை உலகில் இருந்து தனிமையாக்கிக் கொள்வதனை தெளிவாக்குகின்றது. இத்தகைய சூழலில் கனடிய பிரதமரின் டாவோஸ் உரை மத்திய சக்தியுடைய நாடுகள் இணைந்து செயற்படுவதன் மூலமே உலகை காப்பாற்ற முடியும் என்பது மிக முக்கிய அழைப்பாக உள்ளது. அமெரிக்க அரசு தலைவரின் 2வது உலக வருகை உலக அரசியலில் தங்கி வாழ்தலை உருவாக்கி மக்கள் இளமையோடுக்கும் அரசியல் தந்திரோபாயத்தை கடந்த ஆண்டு முழுவதும் தனது நிறைவேற்ற அதிகாரமுள்ள அமெரிக்க அரசு அதிபர் பதவி மூலம் வெளிப்படுத்தி உலகின் புதிய அரசியல் ஒழுங்கில் அமெரிக்காவின் பழைய போர்முனை முனைவாக்க தலைமை வரி விதிப்பு போர்முறை மூலமும் தன்னியக்க ஆயுத பாதுகாவல் தாக்கியளித்தல் போர்முறை மூலமும் மீள நிறுவெடுக்கும் முயற்சிகளை நியாயப்படுத்த உலகின் சட்ட ஒழுங்குமுறைகளை தானே மீறி வந்தார். இத்தகைய போக்கும் ஒரு காலனித்துவ ஆட்சி முறைமை என்பதையே கனடாவின் பிரதமர் உரையும் அதை மாற்ற முயலும் அவரின் அழைப்பும் எடுத்து விளக்கியிருக்கின்றது. மேலும் தற்போது ஐக்கிய சபைக்கு சமாந்தரமான அமெரிக்கா சார்பான உலக சபையினை நிறுவும் உடன்படிக்கையையும் அவர் எதிர்பார்த்த 35 நாடுகளில் 20 மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் பிரான்ஸ், பிரித்தானியா, நோர்வே, ஸ்வீடன் போன்ற ஐரோப்பாவின் முக்கிய நாடுகளை கலந்து கொள்ளாத நிலையில் 22/1/2026 டாவோஸில் அமைதிக்கான சபை என்று கையெழுத்திட்டுள்ளார். இதன்படி தன்னை டீல் மேக்கர் அரசியல் தலைமை என தானே போலவும் செய்துள்ளார். இவர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சமாந்தரமான தனக்கு சார்பமான உலக சபை அமைத்தல் என்ற உள்நோக்கின் முதல் வெளிப்பாடாக காசாவின் அமைதியை நிறுவும் 60 நாடுகளின் இக்கட்டமைப்பை வெளிப்படுத்தியுள்ளார். இதில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ள 60 நாடுகளும் வைப்பு நிதியாக $1 பில்லியன் அமெரிக்க வைப்பு செய்தல் முன் நிபந்தனையும் உள்ளது. இதுவரை இஸ்ரேல் தன்னுடன் வரலாற்று தொடர்புள்ள பலஸ்தீனிய தேச இனத்துடன் இணக்க அரசியலுக்கு சிந்திக்காததன் விளைவாக இஸ்ரேலின் இறமை பேரளவில் இருக்க அனைத்து உலக நாடுகள் 60 இஸ்ரேலின் இறமை பகிர்வை கூட்டாண்மை பங்காண்மை கொண்ட உலக நிலப்பரப்பாக காசா நிலங்களை மாறுவதை இனி இஸ்ரேலினால் கூட தடுக்க இயலாது என்பது உண்மை. மக்களின் அரசியல் எதிர்காலத்தினை தீர்மானிக்க அவர்களில் இருந்து ஒன்றுமே பிரிக்க இயலாத அவர்களின் சுயாட்சி உரிமை எனும் மக்கள் உரிமையை செயற்படாத செய்வதன் மூலமே அவர்களின் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற மக்கள் இறமை உணர்வை அவர்கள் செயற்படுத்துவதற்கு அடிப்படை தளமாக உள்ள தாயக தேசிய தன்னாட்சியுடன் கூடிய அவர்களின் தேச ஒருமைப்பாட்டை உடைக்கும் தந்திரபாயம் உனக்கு நான் பெரியன செய்கின்றேன் என்று ஒருவர் நில உரிமையை அதில் அவர் விரும்பியவாறு உழைக்கும் உரிமையை கட்டுப்படுத்துகின்ற பொழுது இயல்பாகவே அந்த தேச மக்கள் அதனை செய்பவருக்கு அடிமையாவதை தமது விருப்பின் பெயரில் ஏற்பதற்கான சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீக அழுத்தங்கள் அந்த மக்கள் இனத்தின் மேல் வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகையில் அதனையே மக்கள் தமது சமகால வாழ்வுக்கான நம்பிக்கையாக வழியாக ஏற்கும் அளவுக்கு திட்டமிட்ட முறையில் வல்லாண்மைகளின் பிராந்திய மேலாண்மைகள் முதலாளித்துவ மேலாண்மைகள் நேரடியாக அனைத்துலக சட்டங்களை செயலற்றதாக்கி உலகின் எந்த மூலையிலும் தங்களை நிலைப்படுத்துதல் தொழில்நுட்ப தமது பல வலிமையால் பலத்தால் தீர்மானங்களுக்கு கட்டுப்படுத்துதல் நிதி மதி முகாமித்துவங்கள் மக்கள் நல சேவை பணிகள் மருத்துவம் போக்குவரத்து சந்தை தேவைகள் எல்லாமே வல்லாண்மைகளின் கூட்டாண்மைகள் அடக்கப்பட்டுவிடும். இதுவே இன்றைய உலகின் பொருளாதார அரசியல் முழுமையாக உள்ளது. இந்த இன்றைய ட்ரம்பின் அரசியல் தந்திரோகங்கள் எல்லாவற்றையும் மகிந்த ஆட்சியாளர்கள் ஈழத்தமிழர்கள் மேல் பயன்படுத்தி உலகின் பாதுகாப்பின்மைக்கு வித்திட்டனர் என்பது இவ்விடத்தில் நினைவு கூறப்பட வேண்டியது முக்கியம். ஏனெனில் அந்நிற அரசும் இதே பாணியில் சென்று ஈழத்தமிழரை தங்களில் தங்கி வாழும் நிலையை உருவாக்கி ஈழத்தமிழர்களின் தேசிய நீக்கத்தையும் இறைமை நீக்கத்தையும் செய்து வருகின்றார்கள் என்பதை இலக்கு நினைவுறுத்தி இவ்வாறு ஈழத்தமிழர்கள் சிங்கள அரசில் தங்கி வாழும் நிலையை மாற்றி ஈழத்தமிழரின் வறுமை மற்றும் அறியாமையை நீக்கும் ஈழத்தமிழர் அமைதிக்கான சபையை நிறுவ முயற்சிக்க வேண்டும் என்பதே இலக்கின் இவ்வாறு எண்ணமாக உள்ளது. தங்கி வாழும் நிலை இதைத்தானே மாஸ்டர் மேற்கத்திய நாடுகள் இதுவரை காலமும் செய்து வந்தார்கள். அது இப்பொழுது வெளிப்படையாக தெரிகின்றது எவ்வாறு அந்த கட்டமைப்பை உருவாக்கினார்கள். இதுதானே அங்கே உள்ள நிலைமை. எங்கும் இது நிலைமையாக வந்திருக்கிறது. எந்த ஆட்சியாளர்கள் எவரும் தங்களை தங்கி வாழ வைத்துவிட்டு மக்களை அடிமைப்படுத்துகின்ற தன்மை கொண்டதான் இந்த 21ஆம் நூற்றாண்டின் முதல் ஆரம்ப கட்டம் அமைந்திருப்பதை நாங்கள் தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த இறமை மக்களோடு சம்பந்தமானது. அவர்கள் பிரிக்கப்பட முடியாது. மக்கள் ஒன்றிணைவதன் மூலம்தான் அதை சாதிக்க முடியும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதுக்காக தான் இந்த மத்தியுள்ள நாடுகள் இணைய வேண்டும் என்கின்ற மார்க்கேனியனுடைய கனடா பிரதமருடைய அந்த அறிவுறுத்தல் தான் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது எவரும் கார்ல் மார்க்ஸுடைய தத்துவப்படி கூட போராடுகின்றவர்களே மேலெழுந்து வருகையில் வல்லாண்மையாக மாறுவார்கள். அப்படி வல்லாண்மையாக மாறுகின்ற பொழுது நடுவில் இருப்பவர்கள் அவர்களையும்
அடிமட்டத்தில் இருப்பவர்கள் இணைக்கின்ற ஒரு பணியை செய்வதன் மூலம்தான் அந்த வல்லாண்மையினுடைய சிக்கல்கள் இருந்து விடுபட முடியும். இது உலக அரசியலில் சர்வசாதாரணமான விடயம். ஆனால் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால், எங்களுடைய மத்திய மக்கள்ன்றது ஓரளவுக்கு படித்து வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்ற மக்களும் வர்த்தகத்துக்கூடாக செயற்படுகின்ற மக்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக இருக்கின்றது. இன்றைய மத்திய வர்க்கம் அப்படித்தான், நேற்றைய மத்திய வர்க்கத்திலிருந்து வேறுபட்டு விட்டது. அவ்விதமான ஒரு சூழலில் இவர்கள் தாங்களாக அக்கறை எடுத்துத்தான் எங்களுடைய பிரச்சனையை கூட தீர்க்க வேண்டி வரும். அரசியல் தங்கியும் தீர்க்க முடியாது. விதமாக இப்பொழுது மத்திய சக்திகள் என்று சொல்லப்படுறது கனடா, ஜப்பான், பிரேசில், தென்னாப்பிரிக்கா, பிரித்தானியா. இந்த பிரித்தானியாவுடைய மத்திய சக்தியாக தான் பொதுவில் பேசப்படுகிறது. இவர்கள் வல்லாண்மைகளாக இருந்த இவர்கள் கூட இன்றைக்கு மத்திய சக்தியாக மாறி நிற்கின்றார்கள். அப்ப மத்திய சக்தியாக இருப்பவர்கள் இணைத்துத்தான் இன்றைக்கு வல்லாண்மையினுடைய தோற்றப்பாட்டை ஓரளவுக்கு ஈடு செய்யலாம் என்பது, அது வெற்றியும் அளிக்கும் என்பதற்கு இப்பொழுது நாங்கள் பெல்ஜியத்தில் நடைபெற்ற ஐரோப்பிய தலைமைகளுடைய மாநாடு எடுத்துரைக்கிறது. இந்த ஐரோப்பிய தலைமைகள் எல்லாம் ஒன்றிணைந்து ட்ரம்பினுடைய கிரீன்லாண்டை தன்னுடையதாக அதிகாரத்தை கொண்டு கட்டமைப்பதற்கு எதிராக ஒன்றுபட்டார்கள். அதன் விளைவாக ட்ரம்ப் தந்திரோபமாக தந்திரோபமாக பின்வாங்கி 1981 ஆண்டில் கிரீன்லாந்துடன் அமெரிக்கா அங்கு தளங்களை அமைப்பதற்கும் மற்றும் அதனுடைய தேவைகளுக்கு கனிம வளங்களை பெறுவதற்குமான ஒரு உடன்படிக்கையை கைச்சாத்திட்டிருந்தார்கள். இப்பொழுது அதனை அகலப்படுத்தி தான் எதையெல்லாம் பெற விரும்பினாரோ அவ்வளவத்தையும் அதற்கு எடுக்கிற ஒரு டீலராக மாறுகிறார். அவரை பொறுத்த மட்டும் தன்னைத்தானே டீலர் என்று அழைப்பது, ஒரு டீலர் என்று சொன்னால் உடன்படிக்கைகளை செய்து அந்த உடன்படிக்கை கூடாக செயல்படுகின்ற தன்மையை தான் டீலர் என்று சொல்வார்கள். அவர் பொழுது என்ன செய்கின்றார் என்றால், இப்ப இந்த நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், அதிலும் சிறப்பாக பிரான்ஸ், பிரித்தானியா போன்றே கடும் எதிர்ப்பை தெரிவித்தவுடன் அதுடன் கிரீன்லாந்துல ஐரோப்பிய படைகள் இறக்கப்பட்ட ஒரு நிலையையும் அவர் உணர்கின்ற பொழுது இது தனக்கான வேறு சிக்கல்களை உருவாக்கும் என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொள்கிறார். அப்படி தெளிவாக புரிந்து கொண்டாலும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர் வெளியே வருவார் இன்றைக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அது தெளிவாக இன்றைக்கு அங்க டென்மார்க்ல மக்கள்கிட்ட கேட்டவரை அவர் சொன்னார்கள், நாங்கள் இவரை ஒரு பொழுது நம்ப மாட்டோம், இவர் இன்றைக்கு கொண்டு சொல்வார், நாளை கொண்டு சொல்வார், இப்பொழுது தான் செய்ய நினைப்பதை அமைதியான முறையில் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்றது என்றுதான் சொல்வார்கள். இந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கின்ற பொழுது இவற்றை உலக அரசியலை நாங்கள் எங்களுடைய அரசியலுக்கு ஒரு முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டிய தேவை இருப்பது. இப்ப இலங்கையில் கூட இன்றைக்கு இருக்கின்ற ஆயுத படைபல சுலங்கா அரசுக்கு முன்னால் சாதாரண ஒரு ஈழத்தமிழ் மகனோ அல்லது சாதாரண ஒரு முஸ்லீமோ அல்லது சாதாரண ஒரு மலையக மகளோ நிற்க முடியாது. அவர்களுடைய அந்த அழுத்தத்துக்கு முன்னால் இவர்கள் தங்கி வாழும் நிலைத்தான் இருக்கின்றார்கள். இதனை அமெரிக்காவும் சேர்ந்து நிர்வகிக்கியது. அது வேறு விடயம். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற அத்தனையும் தான் இன்றைக்கு அப்பொழுதே நாங்கள் கூறினோம், இங்கு நடக்கிற இந்த விஷயம் உலக பாதுகாப்புக்கு தீங்கு விளைக்கும், உலகத்தினுடைய அமைதிக்கு தீங்கு விளைக்கும் என்று எத்தனையோ முறையெல்லாம் கூறினோம். ஆனால் யாருமே அதை கவனத்தில் எடுக்கவில்லை. இன்றைக்கு உலகத்தின் அமைதி குன்றியதுக்கு அந்த செயற்படு களமாக ஸ்ரீலங்கா மொழிவாய்க்கால் நடத்தியதுதான் அமைந்தன. வெளிப்படையான உண்மை. அதன் பின்னரும் அது அத்தகைய ஒரு நிலையை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ் மக்களுடைய விருப்பு பெறப்படாத நிலையில் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு சிலர் தங்களுடைய தேவைகள் கருதியோ அல்லது தங்களுடைய தன்னலம் கருதியோ அரசுடன் நிற்கலாம், அது வேறு விடயம். அதற்கு அவர்கள் உதவியும் செய்யலாம். அது தனி மனித தொடர்புடைய விடயம். ஆனால் சமூக நிலையிலேயோ அல்லது அரசியல் நிலையிலேயோ அல்லது பொருளாதார நிலையிலேயோ ஈழத்தமிழர்களுடைய இயல்பு நிலை, அதாவது வரலாற்றுக்கு உட்பட்ட காலத்திலிருந்து இவர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான தங்களின் சொந்தம் என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்வதற்கான அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டிய எண்ணம் இதுவரையந்தும் வெளிப்படுத்தப்படவில்லை. அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு தங்கி வாழ்கின்றீர்கள், நீங்கள் தங்கி வாழ்வதற்கு நீங்கள் மேலும் மேலும் எங்களோடு தங்கி வாழ்ந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு நிறையவே செய்வோம் என்ற அடிப்படையில் தான் செயற்படுகின்றார்கள்.
இதான் ட்ரம்புடைய வேலை. ட்ரம்ப் வந்து இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாத்தையும் வந்து தண்ணில் தங்கி வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு வந்து அது அவருடைய முதலாவது ஆட்சி காலத்திலே அதை மிக அழகாக செய்தார். முதலாவது ஆட்சி காலத்திலே செய்து 2வது ஆட்சி காலம் வருகின்ற பொழுது அதனை முன்னெடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த முறையில் ஆனால் அந்த வாஷிங்டனில் இருந்து டாவோஸுக்கு புறப்பட முன் அவர் கொடுத்த உரையை பார்த்தீர்களா இருந்தால் அங்கும் வந்து ஜோ பைடன் வென்றதை கூட அது வந்து முறையற்ற செயல் தான் என்று மட்டும் சொல்கின்றார். அவர் எதை வந்து தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்துகிறாரோ அதை தான் அவருடைய கொள்கையாக விடாப்பிடித்தனமாக சொல்கின்ற வழக்கம் இருக்கின்றது. இத்தகைய போக்குதான் சிங்கள அரசு தலைமைகளுக்கும் இருக்கின்றது. சிங்கள அரசு தலைமைகளும் தாங்கள் எதை கூறினார்களோ அதனையே முடிந்த முடிவாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த முடிந்த முடிவாக இருக்கிறதை மாற்றாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது அரசியலமைப்பு மாற்றத்தை பற்றி எல்லாம் பேசுகின்றார். ஆனால் இதுவரை எந்த தேசிய மக்கள் சக்தி தன்னை ஒரு இடதுசாரி தன்மை கொண்ட பின்னணியில் வளர்ந்து வந்தது என்று பெருமை பேசிக் கொள்கின்ற நிலையில் இடதுசாரி தன்மை பின்னணியில் வந்து இலங்கை எல்லா மக்களுக்கும் சொந்தமான நாடு என்பதையோ சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் என்பதையோ இதுவரை எந்த ஒரு இடத்திலும் கூட உறுதிப்படுத்தவில்லை. பேச்சளவில் கதைக்கலாம், ஆனால் செயல்களில் உறுதிப்படுத்தவில்லை. அதே போல மக்களுடைய வாழ்வில் அவர்கள் தங்களுடைய மண்ணில் தங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு என்றுமே எந்த ஒரு உத்தரவாதம் இல்லை. வெளிநாட்டிலிருந்து தாயகத்தில் முதலிட போனவர்கள் கூட பல பேர் திரும்பி இருக்கின்றார்கள். அந்த முதலீடுகளை அரசாங்கத்தில் விருப்பப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் அந்த பின்னணியில் தான் அங்கு அதற்கான அனுமதிகள் தொடர்கின்றதை தவிர இவர்கள் விரும்பிய மாதிரியாக செய்வதாக இருந்தால் முடியவில்லை, தங்களுடைய வர்த்தகத்துக்கு நலமாக இருக்காதுன்னு சொல்லி திரும்பிய உதாரணங்கள்லாம் நிறைய இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ட்ரம்பிசம் தோன்றுவதற்கு மஹிந்த விஷம் தான் காரணமாக இருந்தது. மஹிந்த விஷத்தினுடைய வளர்ச்சி நிலையில் இந்த ட்ரம்பிசம் என்று நாங்கள் காணத்தில் எடுக்கின்ற பொழுது நாங்கள் எங்கள் மக்கள் தங்கி வாழும் நிலையிலிருந்து அவர்கள் விடுவிப்பதாக இருந்தால் மக்களுக்கு 2 பிரச்சனை இன்றைக்கும் இருக்கிறது. ஒன்று வந்து அறியாமை, அடுத்தது வந்து வறுமை. இதுதான் பிரதானமான பிரச்சனை. மற்றெல்லாம் அரசியலில் பேசப்படுற பிரச்சனை. ஆனால் மனித வாழ்வோடு தொடர்புடையது வறுமையும் அறியாமையும். அவனுடைய வறுமை என்று சொல்றது அவன் தான் நினைத்த மாதிரியாக வாழ்வதற்கு இருக்கின்ற தடைகள். வறுமைன்னு சொன்னா காசு இல்லா நிலை அல்ல, காசு இருப்பவனும் வறுமை நிலையில் இருப்பான். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் உங்களுடைய மாட்சிமைக்குரிய முன்னாள் இளவரசி டயனாவுடைய வரலாறு. ஆகவே என்ன இருந்தாலும் கூட தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய வாழ்வை வாழ்கின்ற சுதந்திரம் மறுக்கப்பட்டால் அங்கு வந்து வறுமைதான் இருக்கும். அதே மாதிரியாக வந்து அறியாமை என்பதும் சொல்வதை நம்புகின்ற ஒரு கூட்டமாக வந்து தமிழ் சமுதாயம் வந்து வளர்க்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் திருப்பி ஒன்றைத்தான் சொல்கின்றார்கள். 2000 வருஷ பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவ்வளவுதான். நான் இதை எப்படி வள்ளுவர் அந்த நேரத்திலே சொல்றார், எப்பொருள் யார் கேட்பினும் எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் எப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி ஆராய்ந்து பாருன்னு சொல்றார். திருவம்பாவை கொண்டவர்களால் திருவம்பாவிலே ஏலோர் எம்பாவா என்ற அந்த பாட்டு வந்து ஏற்றி ஆராய்ந்து பாருன்னு சொல்லுகிறது. ஆனால் ஆண்டாளம் வந்து அதே மாதிரி திருப்பாவையிலே வந்து அதே மாதிரியாக ஏலோர்னு சொல்லிக்கல ஏற்று ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் யாராவது ஏற்று ஆராய்ந்து பார்க்கிறோமா? என்ன செய்கிறோம்? நாங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால். அந்த முயல் வந்து இன்றைக்கும் வந்து எந்த இடத்துல நின்றுதோ அந்த இடத்துல நிற்கும். இந்த 3 வருடங்கள் அது ஓடியலாம். அப்படிதான் நடக்கிறது. நன்றி மாஸ்டர் அரசர்களே. உங்களிடம் இப்ப தங்கி வாழும் நிலைமையை உருவாக்கி சர்வதேச சட்டங்களை உருவாக்கி தங்களுக்கு தேவையான அமைப்புகளை உருவாக்கி எல்லைகளை தெரியாத ஒரு எல்லையை போட்டு வைத்து இப்பொழுது கப்பம் கேட்கிறார்கள். அப்படி என்றால் எப்படி மக்களுடைய இறமையை தேசியத்தை ஒடுக்கலிலிருந்து தடுப்பது எப்படி? அதான் அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், இது முன்னைய காலத்தில் உங்களுக்கு தெரியும், காலனித்துவ காலத்தில் படங்கள் பார்த்திருப்பீர்கள். தமிழ் படத்துல கப்பம் கேட்கிறாய், எதற்கு கேட்கிறாய், வட்டி கேட்கிறாய், அப்படி எல்லாம் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அது இவ்வளவு காலமும் பலருக்கு தெரியாமல் கட்டிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் இப்போது அதை தெரிந்தே கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு கப்பம் கேட்கிறவரும் வந்துட்டார், கப்பம் கொடுக்கிறவரும் சிலர் இப்போது கேள்வி கேட்கிற நிலைக்கு வந்துட்டினோம். என்று சொன்னால் அடிக்கு மேல் அடி அடித்தால் அம்மியின் நகரம் என்றது மாதிரி இனி ஏலாது என்றைக்க திருப்பி அடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டார்கள். அது இரண்டும் உலக ஒழுங்கு உடைந்து விட்டது என்றதுதான். இப்ப இன்றைக்கு
வியாழக்கிழமை அமெரிக்கா ஒபிஷியலாக WHO விலகுது. ஆனால் அதுக்கு கட்ட வேண்டிய காசு 265 மில்லியன் டாலரையும் கட்டாம விலகுறாங்க. அந்த காசும் கட்டப்படவில்லை. அந்த காசுக்காக கடன் எடுத்து எங்கேயாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல UN எதுவும் ப்ரொஜெக்ட் செய்திருந்தால் அதை நீ வேற நாடுகள் மீதுதான் விடும். அப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் தாங்களுக்கு பலன் இல்லை, அதாவது இந்த அமைப்புகளை எல்லாவற்றையும் கட்டி அமைத்தது என்று சொன்னால், இந்த அமைப்புக்கு 100 மில்லியனை கொடுத்தால் அந்த அமைப்பு மறைமுகமாக இந்த நாடுகளிடமிருந்து 1 ட்ரில்லியனை உழைக்கும். இல்லை என்று சொன்னால் இல்லை. அப்ப அந்த இவ்வளவு காலம் அது நடந்தது, இப்போது அது பிரச்சனையாக வருகிறது. அப்ப தங்களுக்கான ஒரு உலக ஒழுங்கை அமைக்க வேண்டும். இப்போது கூடி நின்றவர்களுக்கே பிரச்சனை. என்னடா கூட்டமா தான் கொள்ளையடிச்சது. இப்ப நாங்கள் ஒருத்தர் மீது குற்றம் சொல்ல முடியாது. கொள்ளையில ஒரு கும்பல்லாம் இருந்தது. அந்த கும்பலுக்குள்ளேயே இப்ப பிரச்சனையாக போய்விட்டது. என்று சொன்னால் இந்த கும்பல தலைவரால இவ்வளவு நாளும் அடிச்ச இடத்துல அடிக்க முடியாது. ஏன்னா அவங்க தொழில்நுட்பத்தால வளர்ந்துட்டாங்க, எல்லோரும் படிச்சிருக்கிறாங்க, எல்லோரும் தங்கள் அதாவது தொழில்நுட்பத்தை கற்றிருக்கிறார்கள், எல்லோரும் மேலே வந்திருக்கிறார். அப்ப அந்த ஏமாற்றுத்தனங்கள் பலிக்கவில்லை என்ற போது இப்போது கூட்டத்துக்குள் குழப்பம். அதாவது அந்த களவெடுத்தவர்களுக்கு எப்போதும் அந்த களவு ஒன்றில் முதல் பக்கத்து வீட்டுல கை வைப்பார். அது முடியுதென்றால் தன் சொந்த வீட்டுல கை வைப்பார். அப்ப காணின்ற கதறல் பிரச்சனை இல்லை. அவர் நல்லாத்தான் பேசியிருந்தார். ஆனால் ஒப்புக்கொள்கிறார், தாங்களும் இந்த கும்பல்ல தான் இருந்த நாங்கள் என்று சொல்லி. ஆனால் புதிய உலக ஒழுங்கு இனிமேல் பழைய உலக ஒழுங்குக்கு போமாட்டம் என்றே கூறுகிறார். அமெரிக்காவின் நிலைமையும் அப்படியாகத்தான் இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் வரி எல்லாம், அதாவது உலகத்தின் எல்லா உலக ஒழுங்கும் முடிஞ்சுது. அதுதான் மார்கானிஸ் கூறுகிறார். WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் முடிஞ்சுது, UN முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சது. அதுகளால இனி உங்களை காப்பாற்ற முடியாது. அவர் ஒரு உலகத்தின் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டின் ஒரு தகுதிமிக்க தலைவராக அவர் இறுதியாக இந்த மக்களுக்கு சொன்னது அது ஒன்றுதான். ஆனால் பொறுப்பு இல்லையா? மேற்கத்திய நாடுகள், வளர்ந்து வந்த நாடுகள், இப்படி தனியொரு நாடு இவ்வாறு கப்பம் கேட்பதும் தங்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களோடு சுபகோகத்தை அனுபவித்தார்கள். அவர்களுக்கு இது தொடர்பாக குற்ற உணர்வு இல்லையா? இவ்வளவு காலம் அவர்களும் அனுபவித்தார்கள் தானே, என்னென்று இப்படி இப்ப சொல்ல முடியும்? உண்மைதான். இப்போ உலகத்திலேயே நிம்மதியாக நித்திரை கொள்பவர் வடகொரிய அதிபராகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்று சொன்னால் மிகுதி எவருக்குமே நிம்மதியற்ற நிலைமையாகத்தான் இருக்கிறது. எப்பவும் தண்ட நிலைமையில் நின்று கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவி கூறுகிறார், தாங்கள் உடனடியாகவே ஐரோப்பாவின் பொருளாதாரத்தை நிமித்த வேண்டும், இராணுவத்தை கட்ட வேண்டும், எங்க இருந்து காசு எடுப்பீங்கள், எங்க இருந்து கட்டுவீங்கள், இனி நீங்களும் முந்தி களவெடுத்து நீங்கள் களவெடுக்கவும் இடம் இல்லை. என்ன உங்களை களவெடுக்க ஒருத்தன் வந்துட்டான், அதல்ல பிரச்சனை. இப்ப விடகாலமும் கூட்டம் எங்க போய் எடுக்கிறது காசு? அப்ப ஐரோப்பாவின் மத்திய வங்கியின் தலைவர் பேசும்போதும் கூறியிருந்தார், ஐரோப்பாவுடன் பலம் இருக்கின்றது, அதை வெவ்வேறு நாடுகளுடன் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் 2022ஆம் ஆண்டே சொன்னவர்கள் தான் ரஷ்யாவிடம் இருந்து மலிவான எரிபொருட்களை வாங்குகிறார். அமெரிக்காண்ட சொல்ல கேட்டு நோட் ஸ்ட்ரீமை குண்டு வச்சு தகர்த்து போட்டு 3 மடங்கு விலைக்கு அமெரிக்காவிட்டிருந்து வாங்கிய உங்களோட தரவிதி எழுதப்பட்டுட்டது. இப்ப உண்மையா அந்த மக்கள், அதாவது பூட்டின் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்றால், ஐரோப்பாவுடன் சமாதானம் செய்து பேச்சுக்களை நடத்தலாம், ஆனால் அது விளங்குற அளவுக்கான அறிவாளியான தலைவர்கள் ஐரோப்பாவில் இல்லை. அப்ப என்ன செய்யறோம்? அதான் கூறுகிறார் என்னடா, உண்மையில் நாங்கள் பேசுவதை இப்ப மாக்காணியை பொறுத்தவரையில் ஒத்துக்கொள்கிறார், பல விடயங்களை ஒத்துக்கொள்கிறார். சீனாவிடம் போகிறார், சீனாவிடம் போனதையும் அவர் சொல்கிறார். சீனாவின் 50,000 கார்களை இறக்குமதி செய்ய ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 2 ஆண்டுகளுக்கு முன் சீனா மனித உரிமைகள் மீறல் செய்கிறது, தடை செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும் என்றார்கள். இப்பொழுது தேவை வந்தவுடன் அதை எல்லாம் போய்விட்டது.
உண்மைதான். அதுதான் அந்த பிரச்சனை. இப்ப நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. இப்போது ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு முற்பட்டிருந்தாலும் அது முடியவில்லை. இந்த வருட முடிவுக்குள் கியூபாவில் மாற்றப்படும் என்று கூறியிருக்கிறார். சுவிட்சர்லாந்தில் வைத்து கூறியிருக்கின்றார் கியூபாவின் இது மாற்றப்படும் என்று. இப்ப இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஆண்டாகத்தான் இருக்கும். நாங்கள் இந்த ஆண்டின் ஆரம்பத்திற்குரிய இதை தொடர்பாக கூறியிருந்தோம். இத்தாலிய பிரதமர் மெலோனி அவர்களும் அதைத்தான் கூறியிருந்தார். 2025 விட 26 மிக பயங்கரமானதாக இருக்கும் என்று சொல்லி, பொருளாதார ரீதியாகவும் சரி, மக்களோட வாழ்க்கை தரமாக இருந்தாலும் சரி, சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி. இப்ப யோசிச்சு பாருங்கள், உலக சுகாதார நிறுவனம் உடைந்து விடக்கூடிய ஒரு நிலை. அமெரிக்காவை நிதி கொடுக்க முடியாது என்று சொன்னால் ஏனைய நாடுகளால் கொடுக்க முடியாது என்றால், ஏனைய நாடுகள் அமெரிக்காவுக்கு வட்டி கட்டுவதற்கே காசு இல்லை, அமெரிக்காவுக்கு வரி கட்டுவதற்கே காசு இல்லை. அப்ப ஐக்கிய நாடுகள் சபை முற்றுமுழுதாக எல்லா என்ஜிஓக்களும் உடைந்து விடக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. பெருமளவான வேலை இல்லா திண்டாட்டங்கள் வரும். பெருமளவான பணங்கள் இந்த பங்கு சந்தைகளில் மனிப்புலேட் பண்ணியே உங்கள் பணங்கள் அத்தனையும் கொள்ளையடிக்கப்படும். ஒரு இது நான் நினைக்கிறேன், பொருளியல் நிபுணர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள்ட்ட கருத்தின் அடிப்படையில் இன்னும் ஒரு 2-3 வருடங்கள் செல்லும் இது நோமலுக்கு ஒரு அமர்ந்து வருவதற்கு. அது வரையும் இவ்வாறான ஒரு நிலையில் தான் நாங்கள் பயணிக்க வேண்டும். 2-3 வருடங்கள் எடுத்தாலே ஓரளவுக்கு பரவாயில்லை போல் இருக்கின்றதில்லை வேலை பார்க்கும் பொழுது. மாஸ்டர், உங்களிடம் நீங்கள் இந்த உலக ஒழுங்கு தொடர்பாக கூறும் பொழுது, நீங்கள் கூறினீர்கள் தேசியத்தை ஒடுக்கல் செய்வதை தடுப்பது தொடர்பாக கூறும் பொழுது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடு இப்போ பாருங்கள், வெனிசுவேலாவுக்கு சென்றதும் அந்த உரிமையுள்ள நாட்டுக்கு சென்று அந்த நாட்டுடைய தலைவரை கடத்தி கொண்டு வந்தார்கள். இனி மற்ற நாடுகளிடம் கப்பம் கேட்பதும், இனி இப்போ கிரீன்லாந்து தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள், ஏற்கனவே அது பெருசாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இவர்களுடைய இந்த நடவடிக்கை, இப்போ உலகத்தில் சட்டங்கள் இருக்கின்றது, அந்த சட்டங்களை கடைப்பிடிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இப்போ இலங்கை எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழர்களை இன கருவறுப்பு செய்து அழித்ததும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. கோட்டாபாய ராஜபக்ஷ சொன்னார், நீங்கள் போய் ஈராக்கில் என்ன செய்தீர்கள், உங்களுக்கும் அதில் போர்க்குற்றம் இருக்கிறது தானே என்று கூறினார்கள். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறு ஒரு முன்னுதாரணமாக இப்படி செயல்படுவது ஏனைய நாடுகளுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இது கதவை திறந்து விடுகின்றதா இவ்வாறான அந்த ஒடுக்கலை தொடர்வதற்கு? ஸ்ரீலங்கா திறந்த கதவு கூடாக ட்ரம்ப் நடந்து கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. ஸ்ரீலங்கா கதவு கேளாது. ஸ்ரீலங்கா தான் உலகத்துல அனைத்து சட்டங்களும் என்ன மாதிரியாக ஒரு அரசாங்கம் மீறலாம், அதை எப்படி உலக நாடுகள் எல்லாம் அங்கீகரிக்கலாம் என்று அந்த உலகத்துக்கான அந்த வாயில திறந்து விட்டவர்கள் அவர்கள். அதனால நீங்க சொல்ல போல ட்ரம்ப் உண்மையில ட்ரம்ப் நல்ல மனுஷன். இதை பார்த்துத்தான் இப்படி ஒரு சின்ன நாடே இந்த மாதிரியாக அங்க இவ்வளவு கட்டித்தனமாக மற்றாக்கள் நிலத்தை பிடுங்குறாங்க, மற்றாக்களோட உழைப்பை பிடுங்குறாங்க, நான் செய்த என்ற நிலைக்கு வந்தார் என்பால் வரலாற்று உண்மை. ஆகவே நாங்கள் வரலாற்றுல ஒரு இடத்துல நடக்கிற பார்த்தா ஒரு இடத்துல மாற்றம் வாராது. நீங்கள் கூர்மா போல இந்த சூழ்நிலை எதிர்க்கிறதுக்கான வழியை காணி அழகாக கனடா பிரதமர் சொல்றார். அதாவது இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்கள் முதலாவது இது காலனித்துவ பிரச்சனை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப எங்கட பிரச்சனை கூட ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு மேல ஸ்ரீலங்கா செய்வது காலனித்துவ பிரச்சனை யாராவது சொல்லுவினமா? வாங்கோ சொல்லுங்கோ, எங்களுக்கு ஸ்ரீலங்கா நவகாலித்துவம் செய்யுதுன்னு 6வது ஈழத்தமிழர் அரசியல்வாதி சொல்றானா? ஆனா கனடிய பிரதமரே சொல்றாரு, இப்ப நடந்து கொண்டிருக்கு எல்லாம் காலனித்துவ விளையாட்டு தான்ட்டு. இந்த பிரித்தானிய காலனித்துவம் தந்த காலனித்துவத்தை ஸ்ரீலங்காவுக்கு பாரப்படுத்தி அதான் இந்த பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி கரிநாளாகவே இன்றைக்கு தமிழர் பாக்குறாங்க. ஆனா அத கரிநாளா பாக்குறது இவ்வளவு நீண்ட காலத்துக்கு தேவையான கூட சில கேட்பார்கள். 48 நடந்ததுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 78 வருஷத்துக்கு பிறகு அது என்ன கூறுவான் கேட்கிற முட்டாள் கூட இருக்கின்றார்கள். அதை எதுக்காக கேட்கிறார்கள் என்றால், அன்றைக்கு காலனித்துவ ஆட்சியில் இருந்து எங்களுடைய மக்கள் விலகவில்லை என்பதை எடுத்து காட்டுவதற்கு. காலனித்துவ ஆட்சி புதிய ஒரு நவகாலனித்துவத்தை பெற்றிருக்கிறது. அதான் அவர் சொல்லவழிக்கிறது, ட்ரம்புடைய இந்த முறைமைகள் கூடாக உலகம் புதிய காலனித்துவத்தில் போகின்றது. அப்படி புதிய காலனித்துவத்தில் போகின்ற பொழுது காலனித்துவ ஆட்சிகள் எப்படி மக்கள் வென்றார்கள்? ஒற்றுமையின் மூலம் மீட்டார்கள்.
மக்கள் ஒற்றுமைப்பட்டுத்தான் வென்றார்கள். இன்றைக்கு வந்து கிரீன்லாந்துல வந்து ட்ரம்ப் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வெளிப்பட்டிருக்கிறார் என்றா, அது அடக்கி வாசிக்க வெளிப்பட்டதுக்கு காரணம் ஐரோப்பிய தலைவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டது. அதனாலதான் இந்த ஒற்றுமையை பார்த்தாவது நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு ஐரோப்பால இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இடையும் எல்லாருமே தோளுக்கு மேல் தோல் கை போடுகிற ஒரு உறவு நிலை இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். தோளுக்கு மேல் தோல் கை போடுற நிலை இல்லை. அப்படியான ஒரு சூழல்ல வந்து அவர்கள் தங்களுக்குள்ள இருக்கிற பேதங்களை ஒரு பக்கத்துல வைக்கிட்டு, அது பிரித்தானிய பிரதமர் அந்த உத்திய கையாண்டவர். அதாவது வந்து விரும்புகிற விடயத்தில் கூட்டணி, விரும்புகிற விடயத்தில் கூட்டணி என்ற பின்னணியில நாடுகளுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம். ஆனா அந்த விரும்புகிற விடயம் வந்து மிக முக்கியம் என்று வரைக்குள்ள அவர்கள் கூட்டணியில் இணைகிறார்கள். எங்கடாக செய்வார்கள்? முதலாவது நவகாலனித்துவத்தை பற்றிய கேள்வியை கேட்டோம். ரெண்டாவது அதுல இருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு முயற்சிப்பீங்களா? அந்த ஒரு விடயத்தில் இருக்கு. நவகாலத்துக்கான பிரச்சனை என்ன? உண்மையில வந்து ஈழத்தமிழ் தேசிய பிரச்சனை என்ன? வாட் இஸ் த ஈழத்தமிழ் குவேஷன்ன்றதுக்கு எங்களாக்கள் பதில் சொல்ல இல்லை. என்ன ஈழத்தமிழர் பிரச்சனைன்றது நிலம் வந்து அவர்களுடைய நிலத்தில் அவர்கள் வாழ்வது மறுக்கப்பட்டிருக்கின்ற நிலை. அதான் இந்த மன்னங்கள் சொந்த மன்னன் சொன்னார்கள். இது சொல்வார்களா? அப்படி சொல்லாது உள்ளது. பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார காணாமல் போன பணிமனைக்கு கிடைத்த 11,000 முறைப்பாடுகளையும் 2 ஆண்டுகள் விசாரிக்கப்படும் சொல்லி பிரகடனப்படுத்திக்கிறார். கேட்க மிக அழகான வார்த்தை. சரியா? இது ட்ரம்ப் வந்து நான் வந்து ஐரோப்பா ஒன்றுபடுத்துவதற்கு வந்து நினைத்து சொன்னார் இல்ல, அதே மாதிரி தான் இது. ஐரோப்பா ட்ரம்ப் வந்து அவ்வளோத்தையெல்லாம் சொல்லி போட்டு கடைசி என்ன சொன்னார்? நான் ஐரோப்பாவை ஒன்றுபடுத்துவதே என்னுடைய ஒரே லட்சியம். சரி, அது மாதிரிதான். இதுல என்ன பிரச்சனை என்றா, இந்த 11,000 முறைப்பாடுகளுக்கும் எது காரணமா இருந்தது? உங்களுடைய படைகள் இல்ல காரணமா இருந்தது. 11,000 முறைப்பாடுகளை நீங்கள் தயாரிக்கிறதுக்கு முதல் உங்களுடைய படைகளை வந்து அதனுடைய முகாம்களுக்கு கொண்டு சொல்லி நிறுத்தி மக்களை பூரணமாக வந்து நீங்கள் வாழ்றதுக்கான தன்மையை தோற்றித்திருக்கிறீர்களா? கிடையாது. படைகளையும் வச்சுக்கொண்டு அதே படைகள் செய்த விஷயத்துல வந்து மக்களை வந்து சாட்சி செல்ல வர சொன்னால் எந்த விஷயத்துல வந்து மக்கள் வரப்போறார்கள்? எப்படி அது சாத்தியமாகும்? யோசிச்சு பாருங்க எங்க இருக்கு பிரச்சனைன்னு சொல்லி. பாத்தீங்கன்னா நேற்றைக்கு கடந்த வாரத்துல வந்து ஜப்பான் முன்னாள் பிரதமர் சின்சோ அபேயை வந்து நாராவில வச்சு 2022ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி ஜமஹாமி என்கின்றவர் சுட்டுக் கொண்டார். நேற்றைக்கு அந்த விசாரணை கடந்த வாரத்தில் நடைபெற்ற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? இனிமேல் அப்படியான தன்மை வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தா, இவர் பழைய பிரதமர் சின்சோ அபே வந்து அங்கே இருந்த யூனிபிகேஷன் சர்ச் என்று சொல்லப்படுற அந்த சர்ச்சுக்கு மக்கள் எல்லார்ட்ட இருந்தும் காசு கொடுன்னு காசு கொடுப்பிச்சிருக்கிறேன். அப்ப அவன் சொல்றான், அவனுக்கு 45 வயசு, அந்த ஜஹமி என்றவனுக்கு 45 வயசு. அவன் சொல்றான், என்னுடைய தாயார் வந்து அந்த யூனிபிகேஷன் சர்ச்சுக்கு வந்து பெருந்தொகையான பணத்தை வழங்கித்தான் நான் வந்து இன்றைக்கு வாழ முடியாத நிலையில வந்து புறம்பப்பட்டு போய் நிற்கின்றான். அப்ப நீ தான் காசு கொடுக்க சொன்ன, நீ மதத்தை கொண்டு வந்து சம்பந்தப்படுத்தினாய், மதத்தோடு இணைத்தாய், அப்படின்னா அவனை சுட்டேன்னு பகிரங்கமா சொல்றான். ஆனா அவர்கள் வந்து அவருக்கு மரண தண்டனையை வழக்கறிஞர் கேட்க இல்லை, அவருக்கு ஆயுள் தண்டனையை பெற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ஜப்பான்ல வந்து 2 அல்லது 3 பேர் கொல்லப்பட்டதான் மரண தண்டனை வழங்குற ஒரு பொது மரபொண்டு இருக்குது. அது ஒரு புறம். மறுபுறத்துல வந்து அவங்க செய்திருக்கிற வேலை என்ன? மதங்கள் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறதுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் அந்த கல்வியினுடைய பாதுகாக்கிற விளைவு. என்றா அவனுடைய நீதிபதி மாதிரியே சொல்றாங்க, இந்த காசு எல்லாத்தையும் கொண்டு என் அம்மா வந்து ஒரு சேர்ச்சுக்கு கொடுத்தால் அவனுக்கு அதால வந்து உளவியல் பிரச்சனை வரும். விளங்குது அங்க இருக்குண்டு. அப்படி நீங்கள் பாக்குறீங்களா? அந்த மாதிரியான தன்மை இல்லை. நீங்க இந்த பேரளவுல வந்து சொல்லி போட்டு போறீங்க. இப்ப நீங்கள் வந்து அதுல மூல காரணம் என்ன, அதை எப்படி மாத்துறேன்னு சொல்லி பார்த்தா, நீங்க இப்ப வந்து யாழ்ப்பாண நூலகம் எரிச்சதுக்கு எத்தனையோ விதமான கதைகள் எல்லாம் விடுறீங்க, நல்ல விஷயம். ஆனா இன்றைக்கு வந்து அந்த யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது ஒரு பண்பாட்டின் அழிப்பு. அந்த பண்பாட்டின் அழிப்பை இனி மீளம் வந்து சிங்கள ஆட்சி செய்யக்கூடாதுன்னு ஒரு வசனம் சொல்றீங்களா? அந்த ஒரு வசனத்திலாம் எல்லாம் தங்கி இருக்கே தவிர நீங்கள் வந்து வாயால வட சொல்றதுல ஒன்றும் தங்கிறாது. வட சொல்ற எல்லாம் நடக்குது. அப்படிதான் எங்கடாக்கள் குறைஞ்சவர்கள் இல்லை. எங்கடாக்கள் வந்து அதாவது தமிழ் இலக்கியத்தினுடைய முதலாவது துவக்கப்பட்ட நூல்ன்றது வந்து நத்தினை. அந்த நத்தினையில நல்ல ஒழுக்கத்தோட வாழ்றதை பற்றி வாழ்வதற்கான முறைமைகள் அதுல சொன்ன ஒரே ஒரு சொல், நின்ற சொல்லதா இருங்க. ஒரு நாள் சொன்னதை சொன்னபடியே இருங்க.
நீங்க வந்து வாக்கு மக்கள்கிட்ட கேட்க வரைக்கும் அது இனஅழிப்பு, அது நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் விழுத்துவோம்னு சொல்லி கதைப்பீங்க. அது முடிஞ்சதோ அடுத்த வருஷம் நீங்க வாக்கு கேட்க மட்டும் உலகத்துல நீங்க எந்த விதமான அதற்கான தன்மையும். இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப ஐக்கிய நாடு சபை வந்து இப்ப இருக்கிற நிலையில வந்து ஐக்கிய நாடு சபை வந்து எந்த மாதிரி இருக்குதுன்றது உலகத்துக்கு எல்லாம் தெரியுது, தெளிவா தெரியுது. அப்ப இப்பயும் வந்து இப்ப உண்மையில வந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஐக்கிய நாடு சபையால எதுவுமே செய்ய முடியாதுன்றது வெளிப்படையாக தெரிகின்ற விடயம். ஆனா நாங்கள் ஐக்கிய நாடு சபைக்குள்ளேயே நாங்கள் வந்து எங்களுக்கான எதிர்காலத்தை கொண்டு வர போறோம்னா அங்கே ஏன் நடக்க போகுது? எந்த யுகத்தில் நடக்க போகுது? இந்த பெரிய சக்தி படைச்சதான அரபு நாடுகள் இருக்கிற இடத்திலேயே அரபு நாடுகளால வந்து ஐக்கிய நாடு சபையில தங்களை அரபு பின்னணியில வந்த பலஸ்தீனத்தை பாதுகாக்க முடியல. நடந்ததா? அது இல்லாவிட்டால் அவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். அது அவர்களுடைய அறியாமையே இருக்கலாம். ஆனா மக்களுக்கு தெளிவா புரிஞ்சு கொள்ளணும், காலத்துக்கு ஏற்ற விதத்துல மாற வேணும். இன்றைக்கு வந்து என்ன செய்வானு, இன்றைக்கு வந்து ஐரோப்பால வந்து என்ன நடக்குது, இங்க டென்மார்க்க பாத்தீங்கன்னா டென்மார்க்ல மக்கள் தான் முழுக்க ஒழிக்கிட்டு நின்று ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. மக்கள் முழு பேரும் தெருவில் நிக்கிறாங்க. அப்போ மற்றொன்னு பயமா இருக்கு, மக்கள் வந்து எதிராக இருக்கிற ஒரு இடத்துல எந்த ஒரு ஆயுதத்தை கொண்டு நீங்க மக்கள் அடக்க முடியாது. அதான் மிக முக்கியமான. நாங்கள் மக்கள் அடங்கி போறோம், ஆயுதத்தெல்லாம் அடக்கலாம்ன்றா அதுல வேலை இல்லை, ரெண்டு பக்கத்திலும் இல்லை. அப்ப இதுகளெல்லாம் சிந்திக்கிற பொழுது அனுர அரசுக்கு இது ஒரு உலகம் எப்படி போய்கொண்டிருக்குது, நீங்கள் வந்து இப்ப இலங்கையில வந்து இந்த இரு தேச இனங்களுக்கு இடையில பிரச்சனையை நீங்க உடனே தீர்க்க இல்லைன்னு சொன்னால், நேற்றுக்கு ஒரு வசனம் போச்சுது பார்த்திருப்பீங்க. அதாவது தீவுகளை நாங்கள் வந்து கையகப்படுத்தி வைத்திருக்க வேண்டியது முக்கியம் என்ற கருத்து போச்சுது. அதே மாதிரி டிகோசியாவை வந்து பிரித்தானிய பிரதமர் வந்து திரும்பியும் வந்து கடந்த மாதத்துல மொரிஷியஸை திருப்பி கொடுத்ததை ட்ரம்ப் வந்து ஸ்டூபிட்னு சொல்லியிருக்கு. சரியா? அப்ப தீவுகளை நாங்கள் பிடிச்சு வச்சிருக்கோம், தீவுகளை கையை விட்டா ஸ்டூபிட்ன்ற கொள்கை இருக்குன்னு தெரியுது இல்ல. அடுத்ததாக எங்க அந்த ஸ்டூபிட் பேரும் கண்டிப்பாக இலங்கைக்கு மேல வரும். இலங்கைக்கு மேல இது வருகுதா இல்லையா பாருங்க. சரியா? இது இந்த நிலவரம் கட்டாயமா. அப்ப இந்த நேரத்துல வந்து நாங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற விடயங்களை பார்த்து நாங்க அதுக்கேற்ற வகை அரசியலை வந்து நீங்கள் வந்து என்ன தலைக்கு மேலே வெள்ளம் வந்தால் அதுக்கு பிறகு நின்று கொண்டு தலையை எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. தலைக்கு மேலே வெள்ளம் வந்த பிறகு உங்களை கைகால் கொண்டு போய் அசைக்க முடியாது, அதுக்கு அவிழ்ந்து போக வேண்டியதுதான். எவனாவது சரி, தலைக்கு மேல வெள்ளம் வந்த ஒருவன் வந்து உலகத்துல வந்து உயிர் பிழைச்சதா வரலாறு சொல்லுவீங்களா? நீங்க தெரிஞ்சவனால கூட முடியாது. என்னன்னு சொன்னா தண்ணீர் அழுத்தமும் தண்ணீரை சுழியோட்டமும் அவனை இழுத்து கொண்டு போயிடும், முடியாது கடைசி மட்டும். இப்ப நீங்க தலைக்கு மேல வெள்ளம் மட்டும் விடுவீங்க. இப்ப வந்து இந்த எல்லாரும் வந்து இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல வந்து அன்றாட வருகை வந்து மக்களால வரவேற்கப்படுகின்ற கருத்து வந்து வருகுது. ஏன் வருகுது? நீங்கள் மக்களை துப்புரவாக மக்கள் பகுதியில நீங்கள் ஒன்றுமே செய்யாத தள்ளி நின்றீங்க. அவன் வாழ வேணும். புத்தனும் வாழ்ந்தான் தத்துவம் பேசினான். தத்துவத்துக்கு கூட கண்ணதாசன் ஒருவேறு சென்றது வாழ்ந்தான் தத்துவம் பேசலாம், வாழோட தத்துவம் பேசலாம். அது அப்ப எந்த பிரச்சனைன்னு சொன்னா, வாழ வேண்டிய அவனுக்கு இந்த 16 ஆண்டு காலத்துல போராட்டம் முடிஞ்சுட்டு இல்ல, போராட்டம் வந்து ஒடுக்கப்பட்டு 16 ஆண்டுகள். இந்த 16 ஆண்டுகளில இந்த ஒடுக்கத்தின் பின்னணியில வந்து எங்களை மக்களை கட்டியெழுப்புறதுக்கான இது இவர் வந்து எவ்வளவு விளக்கமாச்சு. இதுல வந்து பயங்கரவாத தடை திட்டம் வச்சுக்கொண்டு ஒருவரும் ஓப்பனா மனந்திலிருந்து பேச முடியாம இருக்கின்றது ஒரு உண்மை. ஆனா அதை மாற்றுறதுக்கு என்ன வேலை செய்தீங்க? இந்த அளவுல வந்து மாற்றுறதுக்கான செயற்பாடு நடைபெற்று இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்குமான ஆதரவு கும்பல் வந்து நிறைய நிக்குது. சரியா? ஆனா அந்த கட்சிக்கான அந்த ஆதரவு கும்பல் எல்லாம் அவர்களுடைய உடன்பிறப்புகளை பயங்கரவாதிகள் சொல்ற கட்சிகளோட தான் நிக்குது. இது உண்மையா இல்லையா? அப்ப என்ன பிரச்சனை? நீங்க மக்களை பேக்காட்டுறீங்க. அதுதான் அரசு வந்து நிலையிலன்னு சொல்றது. நீங்க உங்களோட விருப்பப்படி சரி, நீங்க போங்க, வாழுங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஆனா நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு செய்யற விடயத்தை எல்லாம் மக்களுக்காக செய்யறோம், மண்ணுக்காக செய்யறோம்னு சொல்லி அந்த இந்திரஜால வித்தை காட்டாதீங்க. அந்த வித்தை தான் பிரச்சனை. மக்களை விடுங்க, அவங்க வாழ்வாங்க. இன்றைக்கு வந்து கிரீன்லாந்து மக்கள் தான், மக்கள் எதிர்ப்பு தான் இன்றைக்கு அவர் உள்ளே போறதுக்கு பரிதா கொடுக்குது. அப்ப உலகத்துல இருக்கிற மக்கள் வேண்டாம், இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற மக்களில எங்களுடைய பிரச்சனை மற்ற மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்மாரோட போய் நின்று அரசியல் தலைவர்மாரோட பேசி போட்டு வருவீங்க, அவ்வளவுதான். ஆனா அது தமிழ்நாட்டுல இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டப்படியே தமிழ்நாடு வந்து வெளிவர கொள்கையில தலையிட முடியாதுன்றது அழுத்தமா சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு. அப்ப நீங்கள் வந்து மற்ற மக்களுக்கு இதில் எடுத்து சொன்னீங்களா? ஒன்றுமில்லை. இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில இப்ப இருக்கிற நிலை மிக ஆபத்தான நிலை. என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற நிலையில வந்து
மிக மிக ஆபத்தான நிலை என்னன்னா எல்லாரும் தங்கி வாழ்ற நிலைக்கு வாரம். பிரித்தானியா இன்றைக்கு ஏன் போய் ட்ரம்போட அமைதி உடன்படிக்கை கையெழுத்து வைக்கல, காசாவை புனர்வாழ்வு செய்கிற அமைதி உடன்படிக்கையில ஏன் கையெழுத்து வைக்கல, அங்க 24 நிக்கிறபடினால பிரித்தானியால விஷயங்கள் அங்க நடக்கும், அது வேற விஷயம். சரியா? மற்றபோது சொல்ற கருத்து என்னன்னு சொன்னா, பூட்டினை அவர் கூப்பிட்டபடினால நாங்கள் போக மாட்டோம்னு சொல்றாங்க. சரியா? பூட்டின் அழைச்சபடினால நாங்கள் போக மாட்டோம், பார்த்துதான் செய்வோம். அப்ப இவ்வளவு அமெரிக்காவுடன் நெருக்கமா இருக்கிற பிரித்தானியாவே தெளிவாக அமெரிக்கால இருந்து முரண்படுற ஒரு நிலையை காட்டுறாங்க. நீங்க அமெரிக்காட்ட நீங்க ஒருவரும் அமெரிக்கா தலைவர் மாதிரிட்ட போய் ஒன்று நீங்க பண்ணினது கிடையாது. அமெரிக்காவோட வெளிவிகார திணைக்களங்களோட அலுவலர்களோட பேசியிருக்கீங்க. அந்த அலுவலர்களையே நீங்க திருப்திப்படுத்த வேணும்னு சொல்லி உங்களோட தன்மையை இழக்கிறதா இருந்தா இதுதான் பிரச்சனை. அவங்க இன்றைக்கு அமெரிக்கா பிரித்தானியா எவ்வளவு நட்பு நாடு, ஆனா எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. இன்றைக்கு நீங்கள் எங்களுடைய இதுல பூட்டின் இதை பற்றி அந்த நிலத்தை தெளிவாக்க நாங்கள் கையெழுத்து வைக்க மாட்டோம். இப்படி நீங்களும் சொல்லுங்க, எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் வாங்க, நல்ல விஷயம். நீங்க எனக்கு நண்பர்கள் வச்சிருக்கீங்க, தமிழருக்கு இவ்வளவு நண்பர்கள் இருக்குன்ற பார்க்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நல்ல விஷயம். ஆனா அந்த இடத்துல தயவு செய்து உண்மையும் நேர்மையும் கொண்ட நின்ற சொல்லராக இருங்க. மக்களோட பிரச்சனை என்னன்றது மக்களோட பிரச்சனைகளாக கதைங்க. அதான் இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். அரசர்களே, உலக ஒழுங்கு தொடர்பாக கூறும்பொழுது காலனித்துவ காலம் தொடர்பாக நீங்கள் இருவருமே தொற்றிருந்தீர்கள். கூட்டு களவாணிகள் அந்த நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை அள்ளிக்கொண்டு வெளியில் வந்தார்கள். இப்பொழுது அந்த வளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போனதால் தான் இப்பொழுது இந்த நாடுகள் இன்னொரு நாட்டை கைப்பற்றுவதற்கான நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறது, உலக ஒழுங்கை மாற்றி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய மன்னார் கடல்ல இருந்த முத்துக்களை பிரித்தானியா தான் அள்ளி சென்றது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு காலத்துக்கு பிரித்தானியத்தை கேட்டிருக்கீங்களா? திரும்பியும் அதே மன்னார் கடல்ல முத்தை விளைவிக்கிறதுக்குரிய நவீன முறைகளை பயன்படுத்தி திருப்பியும் முத்தை விளைவிக்கிறதுக்குரிய முயற்சிகளை செய்யுங்க. யாராவது கேட்டிருக்கிறீங்களா? நல்ல கேள்விதான். யாரிடம் கேட்பது என்றுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. பிரதம மந்திரிடத்துல கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்ல, யார் கேட்க வேண்டும், யார் கேட்க போகிறாங்க? இப்ப பிடிக்கிற மீனையே கேட்கிறாங்க இல்ல, எத்தனையோ 100 வயதுக்கு முத்த கேட்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? முத்து நிறைந்தது இல்ல, இப்ப எங்களோட பொருளாதாரம் இருந்தது முத்து என்ன, அதான் பிரச்சனை. தங்கட மக்களை வித்தாவது தங்கட சுகபோகத்தை அல்லது அந்த வெள்ளக்காரனையும் இந்தியாவையும் அல்லது வேற நாட்டுக்காரரையும் சந்தோஷப்படுத்துறதுதான் முக்கிய பணி. கடன் பணி செய்து கிடப்பது என்ற கொள்கையோட இருக்கிறாங்க. அப்ப என்னத்தை செய்கிறது? காலத்துவ காலங்கள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நகர்வுகள் தொடர்பாக கூறும்பொழுது உலக ஒழுங்கில் தெளிவாக தெரிகிறது, மாற்றம் வந்துவிட்டது. சட்டங்கள் இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. இப்போ மாஸ்டர் கூறினார், ஐக்கிய நாடுகள் சபை இயங்காத ஒரு நிலைமை பார்க்கக்கூடிய. அப்படி என்றால் இது இலங்கைக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இது என்ன நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறது? மாஸ்டர் தெளிவா சொன்னாரு, நீ ஐக்கிய நாடுகள் சபை இயங்காதென்று. இப்ப நாங்கள் சொன்னாலும் மகள் சில வேளை கேட்க மாட்டாங்க, அதுக்கு வேற எதுவும் சொல்லுவாங்க. மாக்காணி சொல்லி இருக்கிறாரு, போய் வாசிச்சு பார்க்க சொல்லுங்க. யுஎன் எல்லாம் இணங்காது, நீங்களே உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று. இப்ப மாஸ்டர் சொல்ல கொண்டு சொல்லி அதன் அர்த்தம் என்ன? அதெல்லாம் இனி பேர் யுஎன் எல்லாத்தையும் ஓகே செய்யுங்க, நான் அதை மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டாம். இப்ப நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்ப அடுத்தது என்ன? நீங்க நாடுகளுடன் தான் பேச வேண்டும். மாக்காணி அதைத்தான் சொன்னார். நாடுகள் இப்ப எங்களிடமும் பலம் இருக்கின்றது. என்ன பலம்? நாடுகளுடன் நீங்கள் கதை பேச வேண்டும். அதுதான் மாற்றி. இப்ப ட்ரம்ப் என்ன செய்யறார்? தனக்குரிய ஒரு ஐநாவை உருவாக்குறார், தனக்குரிய ஒரு சட்டம். இப்ப பீஸ் கவுன்சில் என்று சொன்னா ட்ரம்ப் சொன்னால் ஒரு பீஸ், நீ அவர் இந்த நாட்டு பிரச்சனைக்கும் ஒரு சபை அமைப்பார். அப்ப இனி சபையில சேராதவ வட்டி கட்டணும், கப்பம். அப்ப சொல்ல போனா கப்பம் கட்டணும், சேர்றவர் கப்பம் கட்ட தேவையில்லை. அப்படி ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். அப்ப இதுல எத்தனை நாட்டோட நீங்கள் பேச போறீங்க, எத்தனை நாட்டோட கதைக்க போறீங்க, பேசுறீர்கள். சரி, இந்த பிரச்சனை ஒன்று. இப்ப வடக்கு கடல்ல உழவு மீன்பிடியல் உழவு பிரச்சனை இருக்கு. நீங்கள் வேற நாடுகிட்ட கேட்டீங்களா? இப்ப இந்திய மீனவர் மீன்களுக்கு தடை விதிக்க சொல்லி ஏற்றுமதியில் இங்க இருந்து இல்லீகலான பிஷிங். இப்ப அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு இலங்கையில ராடுக்கு என்னன்னு சொன்னா இல்லீகலான பிஷிங். அது மறைமுகமா அவங்க இதுக்குத்தான் தடை செய்திருக்கிறாங்க. இலங்கையில பிடிக்கப்படுற அமெரிக்காவுக்கு தான் இந்தியாவுக்கு தான் தடை போட்டிருக்கிறாங்க. இப்ப
அடுத்தது இல்லை அதையும் இயலாது என்று சொன்னால் இந்த கஞ்சா வருகுது, யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரம் சீரழியுது. ஆறாவது அமெரிக்க தூதரகத்திட்ட போய் கேட்டீங்களா நீங்கள் அமெரிக்க கடற்படையை கொண்டு வந்து விடுங்கன்னு? கேட்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப ட்ரம்பின் காலத்துல எதுக்கும் சாத்தியம்தான். ஆனா நீங்கள் கேட்க வேண்டும். அவர் பிஸியானார். அவர் ஒரு வருஷம் முடியக்க இந்த ஃபைல் கட்டோட வந்தவர். யாரும் வருவீங்களா? இப்ப அனுராக் குமார திசாநாயக்க அரசின் ஒரு வருஷம் முடிஞ்சுது, ஆக்களே காண. ஆனால் இந்த பெரிய கட்டடம் அப்ப நிருபர் கேட்க ஏன் கட்டடம் வாரன்னு ஒரு வரியம் நான் செய்ததை உங்களுக்கு காட்டணும். அப்ப அப்படியான பிஸியானார். ஆனால் நீங்கள் சொன்னால் இப்ப மாஸ்டர் சொன்னார் இந்த டிகோ காசியா அந்த தீவை திருப்பி கொடுத்தத கூட அவருக்கு கோபம், மொரிசியஸ் கொடுத்தது. இப்ப இலங்கை ஒரு தீவு, அவருக்கு முக்கியமானது ஒன்று என்னென்று சொன்னால், நீங்கள் ஒன்று மேசை, இப்ப மாக்காணி ஒன்றை சொன்னார். என்ன சொன்னார் என்றால் இறுதியாக, நீங்கள் மேசையில் இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் மெனுவாக மாற்றப்படுவீர்கள். நீங்கள் மெனு கார்டுல இப்ப நாங்கள் நீங்கள் சாப்பிடப்படுவீர்கள். ஒன்றில் மேசையில இருங்கள், இல்லாட்டி மெனு கார்டுல இருப்பீங்க. நீங்கள் உங்களோட பேர் அங்க இருக்கும், பாடவனோட பண்ணுவானோ இதுல ஒன்றா அதுல ஒன்றாட்டு. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவரே சொல்லி நீங்கள் அந்த உரையை படியுங்கள், படிச்சு பார்த்தாலே தெரியும். இந்த சூழல், இந்த நிலைமைகள் எல்லாம் இலங்கைக்கு இது எவ்வாறான ஒரு சாதகமான ஒரு நிலையா இருக்குதா, பாதகமாக இருக்கு என்றால் அவர்களும் சிந்திக்க வேண்டும். அப்படி அந்த தீவை சரியாக இயக்கவில்லை என்று சொன்னால் சுவிட்சம் கிடைக்க போவதில்லை. அவர்கள் எவ்வாறு இதை கையாளுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை இவ்வளவு காலமும் எவ்வாறு இயங்கியது என்று உங்களுக்கு தெரியும். சிங்களவர்கள் இந்தியாவுக்கு அவ்வளவு எதிர்ப்பாக இருந்தாலும், ராஜீவ்காந்திக்கு துப்பாக்கியால் அடித்தாலும், இந்தியாவையும் தன் பக்கம் வைத்துக் கொண்டு பயணித்தவர்களான் அவர்கள். ராஜதந்திரம் என்றது அதுதான். நாங்கள் எத்தனை தடவைகள் சொல்லிவிட்டோம், ஒரு ப்ரொஜெக்டை யாழ்ப்பாணத்தில் அல்ல வடபோது செய்யிருந்தாலும் வெளிநாடுகளிடம் போய் கேளுங்கள், அவர்களிடம் உறவை ஏற்படுத்துங்கள் என்று. இல்லை, இங்குள்ள மக்களா சேர்ந்து உங்களுக்குள்ளேயே கூடி கும்மி அடிச்சு போட்டு பார்த்தால் அனைத்துலகத்திலிருந்து செய்தது சொல்லுவோம். அனைத்துலகத்திலிருந்து செய்ததுன்றா அமெரிக்க ஜனாதிபதி செய்யல, அங்க இருக்கிற உங்களுடையாக்கெல்லாம் செய்தது, அதான் அனைத்துலகம் என்றால் அப்படி ஒரு ஏமாற்றிட்டான். ஆனா இலங்கை அரசு அப்படி இல்லை, ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொருத்தரையும் சேர்க்கிறாங்க. இப்ப சீனா வந்தால் கையாளுறான், இப்ப சுவிட்சர்லாந்துல வந்திருக்கிறார் ஹரணி. எந்த நேரமும் மாறலாம். நெடுக இலங்கை பிச்சைக்கார நாடாக இருக்கார். நான் போன முறையே சொன்னேன், 2026 ஆண்டுக்கான IMF பெர் கேபிட்டா ஒரு தனிநபர் வருமானத்துல தெற்காசியாவில மாலத்தீவு $14,000, அதுக்கு அடுத்ததாக இலங்கை தான் $4,800 இருக்குது. அதுக்கு பிறகு பூட்டான், அதுக்கு பிறகுதான் இந்தியாவே இருக்கிறது. நீங்கள் இலங்கை பஞ்சப்பட்டிருக்கிறது, இலங்கை கஷ்டப்பட்டிருக்கிறது என்று பருப்பு சீனி அனுப்புறவ இனி இந்தியாவுக்கு அனுப்பினீங்கன்னா நல்லா யோசிக்க. என்னண்டா, முதலாவது அந்த மக்களுக்கு அந்த மக்கள்ல அதிகாரத்தை யோசியுங்க. அதிகாரம் அவர்களுடைய இறமை. மாக்காணி சொன்னதும் அதுதான். நீங்கள் வலியவனுடன் சமரசம் செய்ய போறதென்ற அர்த்தம் என்னென்று சொன்னால், அவன் உங்கள் மீது அதிகாரம் செலுத்துவேன் என்று நிற்கும் போது கூட நீங்கள் சமரசம் என்று போனீர்கள் என்று சொன்னால் உங்களை இறமையை அடைவி வைப்பதாகத்தான் இருக்கும். அதுதான் அந்த சமரசத்தின் அர்த்தம். நன்றி. ஒரு விஷயம் என்னென்றால், நீங்க அந்த மீன்பிடியை பற்றி சொன்னீங்க. உலகத்துல எத்தனை மீன்பிடி தொழிலாளர் அமைப்புகள் இருக்கு. எந்த ஒரு மீன்பிடி தொழிலாளர் அமைப்புக்காவது இலங்கையில என்ன நடக்குன்னு தெரியுமா? இப்ப உலகத்துல கடல்ல இருக்கிற மீனவரை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி எத்தனையோ அமைப்புகள் செயற்பட்டு கொண்டிருக்கு. ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கு செயற்படுகிறது, அவருடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு செயற்படு, இப்படி எல்லாம் இருக்கு உலகத்துல இல்லாமல் இல்லை. இப்ப நீங்க எந்த ஒரு என்னோட மறைந்த மலிய தலைவர் தொண்டமான் பேசுகின்ற பொழுது ஒருக்கா சொன்னார், நாங்கள் நாங்கள் இன்றைக்கு இந்த
தப்பி பிழைத்து வாழ்றதுக்கு காரணம் உலகத்தில் இருக்கிற தொழிலாளர் சங்கங்களோடு நாங்கள் இணைந்து நின்று அவர்களுக்காக நாங்கள் இந்த நிலைக்கு வந்த நாங்களே தவிர எந்த ஒரு நாட்டாலும் இல்லை என்று சொன்னார். நீங்க உங்களோட மண்ணில நடந்த வரலாற்றையே பாருங்க. அந்த மண்ணில குடியுரிமை இல்லைன்னு சொல்ல மறுக்கப்பட்ட ஒரு மக்கள் உலகத்தில் இருக்கிற தொழிலாளர் சங்கங்களை சார்ந்து நின்றுதான் அவங்க தங்களை தாங்களை கட்ட வச்சு கொண்டாங்க. நீங்க சொல்லுவீங்க நீங்க பெரிய படிப்பாளிகள், நீங்கள் பெரிய அறிஞர்கள், நீங்கள் பெரிய உலகத்தினுடைய சட்டவேதர்கள் சொல்லிக் கொடுங்க. ஆனா அந்த மக்கள் எப்படி செயற்பட்டார்கள்? உலகத்தில் இருக்க தொழிலாளர் வர்க்கத்துடன் இணைந்தார்கள். இன்றைக்கும் எத்தனையோ தொழிலாளர் அமைப்புகள் மலைய மக்களை பற்றிய தன்மையில வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்குது. நாங்கள் உலகத்தில் இருக்கிற இந்த மக்கள் அமைப்புகளோட செயற்படுறோம். எங்களுக்கு தெரிஞ்சது என்ன, இலங்கையில பாராளுமன்றத்துல என்ன நடக்குது, அமைச்சரவையில என்ன நடக்குது, அரசு அதிபர் என்ன செய்யறாரு, இவ்வளவுத்தையும் கதைக்க வரும். நீங்கள் சொல்லும் பொழுது யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்ப உலக நாடுகளில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டபடியா அந்தந்த நாடுகள் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை எப்படி மாற்ற வேண்டும் என்று எல்லாம் யோசித்து அதற்கேற்றவாறு திட்டங்களை போடும் பொழுது யோசித்துக் கொண்டிருந்தேன். தமிழர்கள் என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள் யோசித்தேன். ஏதாவது முதல் ஸ்ட்ராட்டஜி ஏற்படுத்துறதுக்கு உலக அரசியல் பற்றிய தெளிவுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். உலக அரசியல் பற்றியது இப்ப இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற உலக அரசியல் எத்தனை பேருக்கு விளங்கும்? நான் யாரையும் எங்களை அறிவியல் வச்சுக்கொண்டு கதைக்கல. நாங்கள் எத்தனையோ முயற்சிகளுக்கால எத்தனையோ இதழ்களை வாசிச்சு எத்தனையோ பேரோட பேசி கதைச்சுதான் எங்களை அந்த அறிவியலையும் பெற்றுக் கொள்றோம். நாங்களும் வானத்திலிருந்து பூமியை குதிக்க இல்லை. சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்கள் இன்றைக்கு நடக்கிற இன்றைக்கு செயற்பாட்டு வீரர்களாக நிற்கிறவர்கள் ஆறா இருந்தாலும் சரி, தாயகத்திலையும் சரி, இங்கேயும் சரி, இந்த அனைத்துலக அமைப்புகளோட செயற்பாட்டு நிலையில செயற்படுறவே சொல்லுங்க பார்ப்போம், இதுதான் உலகத்திலேயே இந்திய பிரச்சனைன்னு சொல்லி. இந்த பிரச்சனை யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டீங்க. ஏன்னு சொன்னா முதல்ல அதுக்குதான் ஊடகம் தேவை. ஊடகத்துல என்ன நடக்குது? ஊடகத்துல அங்க சினிமா பாட்டு கேட்கறதும் தமிழ்நாட்டு திரைப்படங்களை பார்க்கறதும் இதுதான் ஊடகம் நிலையில. ஊடகம் இருக்கு வாமா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, என்டர்டைன்மெண்ட்டுக்கு தேவை, நான் அது இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் அந்த ஊடகத்தை நீங்க பலப்படுத்தினீங்கள்டா தான், பலப்படுத்துறதுக்கு 2 வேணும். ஒன்று மதி வேணும், அடுத்த நிதி வேணும். இது 2 கொடுக்குறீங்களா? அப்படி மதிய நிதியம் கொடுத்தால் உங்களுக்கு ஒன்று என்டர்டைன்மெண்ட் சேனலை நீங்க கொண்டு வரலாம். இப்ப இங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா விஜய் டிவி ஒரு அரசியலுக்கும் போற இல்லையவங்க, அது ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட் சேனலாவே இருக்குது. அவங்களுக்கு அதுக்கு ஒரு அரசியல் கூட பேச மாட்டான். ஆனா விஜய் டிவிக்கு எவ்வளவு பெரிய வட்டம் இருக்குது. அப்படி நீங்க என்டர்டைன்மெண்ட்டுக்குரிய விரும்புறாக்கள் நாங்கள் குறை சொல்லல, அதுவும் உங்களோட சுதந்திரம். ஆனா இந்த மக்களுக்கு நாங்கள் ஊடகத்துக்களால நாங்கள் சேவையாற்றம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை குழுவா பிரிக்கிறதும், மக்களை ஒருவர் எதிர்விமர்சனங்கள் செய்து அதிலேயே உங்களோட காலத்தை போக்கிட்டு போறதுமான ஒன்றை செய்திருக்கிறீர்கள் தவிர எந்த ஒரு ஊடகம் அதாவது தேசிய விடுதலை போராட்ட காலத்துல இருந்த ஊடகத்துக்கு பிறகு இன்றைக்கு எந்த ஊடகம் நீங்கள் மக்களை ஒருமைப்படுத்துற வகையில செயற்படுறீங்க. மக்களுக்கான இப்ப இந்த ஊடகங்கள் தானே அங்க என்னென்ன தேவை இருக்கு, என்னென்ன வளம் இருக்குன்னு எல்லாம் சொல்ல வேண்டியது. இப்ப அதை அனுராட தேசிய மக்கள் சக்தி சொல்லுது. தேசிய மக்கள் சக்தி சொல்றதால மக்கள் அவங்களுக்கு பின்னால போறாங்களே ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. நன்றி மாஸ்டர். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது கூட்டு களவாணிகள் இப்பொழுது கப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய நாட்டை, தங்களுடைய மக்களை அப்படித்தான் இருக்கும். அதை தெரிஞ்சதான் நான் சொல்லணும். உலக அரசியல் அப்படிதான். அரசு என்பது அதிகாரத்தை தக்க வைப்பது. இந்த அரசு அதிகாரத்தை தக்க வைக்கிறதுல எந்த ஒரு அரசியல்வாதியும் வெளியே நிற்க மாட்டான். என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. மக்கள் தான் அந்த அதிகாரத்தை இல்லாம பண்றது சேர்க்கிறது எல்லாம் மக்கள். இப்ப ட்ரம்ப் போன கிழமை இங்க கிரீன்லாண்ட்ல போய் இறங்கி இருக்கும். ஏன்? மக்களோட எதிர்ப்பளவு எல்லாமே இருக்குது. எங்களோட இடத்துல எவனும் பெறலாம், எவனும் போகலாம். தேசிய விடுதலை போராட்ட காலத்தில் மட்டும்தான் அது தேசமாக இருந்தே தவிர தேசிய விடுதலை போராட்டம் முடிந்ததுக்கு பிறகு அல்லது தேசிய விடுதலை போராட்டம் பின்னடைவுக்கு சென்றதுக்கு பிறகு முடிந்தன்னு சொல்ல முடியாது. இந்த மக்களுடைய போராட்டம் போய் மக்களோடைய வாழ்ற உண்டு. அந்த பின்னடைவுக்கு போனதுக்கு பிறகு இதுவரை அங்க எவரும் அங்க மக்கள்கிட்ட இருந்து எந்த நிகழ்ச்சியை நடத்தி அங்க கஷ்டப்பட்டு இருக்க மக்களோட பணத்தை சுரண்டி கொண்டு போறதுக்கான ஒரு தன்மையை தான் நாங்க பாக்குறோம் இல்லையா? இதுதான் யதார்த்தம். மாறாக மக்களிடம் சென்று அவர்களுடைய நிலைமைகளை அறிந்து அவர்களுடைய பாராட்ட வேணும். ட்ரம்ப் தான் அரசியல் என்னன்ற வெளிப்படையாக சொல்றேன். அவர் நின்று சொல்லுறான், நான் சொன்னதான் முடிஞ்சது. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பூகோள அரசியல் ஈழத்தமிழர்களுடைய நிலைமைகளையும் இங்கே கொண்டு வந்ததற்காக இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில்
இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டமார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.